7 நிமிஷம் 11:43. ஓகே, வரவேற்புரையை கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நிறைய பேர் இன்னும் பேசணும், நிறைய நம்ம பார்க்கணும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய பெரியவர்கள், நமது அருமை மாணவ செல்வங்கள், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷன் டீம், எல்லாத்துக்கும் மேலே சலீம் மற்றும் தாவூத் ஐயா எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பாதுகாப்பு துறை அப்படின்னு எடுத்தோம்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு பேசும்பொழுது இராணுவத்தில் எப்படி சேரலாம், அதற்கான உடல் தகுதி என்ன, நம்ம இராணுவத்தில் சேர்ந்தா என்ன ஆகும், இந்த தயக்கம், சில கொஸ்டின்ஸ், குவாரிஸ், இது எல்லாமே இருக்கு. ஹைட் எவ்வளோ வேணும், நான் இதுவாக இருக்கணும்ட்டு. என் ஹைட்டுக்கு நான் இராணுவத்தில் சேர முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இராணுவத்தில் கண்டிப்பாக சேரலாம். ஸோ மிகப்பெரிய கரியர், ஒரு பெரிய ஓஷன். இதில் ஜென்ரல் பர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இராணுவம்னா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு எல்லையில் நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை சில திரைப்படங்களுடைய தாக்கம், அப்படியே ஒரு சோகமாக வருவாங்க, இராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 13 லட்சம் பேர் இருக்கிற இராணுவத்தில் ஒரு வருடத்துக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்றது ஒரு 50க்கும் கீழே தான். பிறப்பு இறப்பு நம்ம கையில் கிடையாது. என்னைக்கு போகணும், என்னைக்கு பிறக்கணும் எல்லாமே கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறதுனால நம்பக்கூடியவனா. ஸோ அந்த பயம், அந்த தயக்கம் எல்லாம் வேண்டாம். 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி +2க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கரியர் ஆப்ஷன். பெண்களுக்கு சமீபமாக அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ பாஸ் அவுட்டாக இருக்காங்க 3 வருஷம் முன்னாடி. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹரிணி அப்படின்னு ஒரு பெண், அவங்க தான் ஃபர்ஸ்ட் முறை அதை கிளியர் பண்ணி இப்போ கொச்சின்ல இருக்கக்கூடிய இந்தியன் நேவல் அகாடமியில 2ஆம் ஆண்டு பயிற்சி கண்டினியூ பண்றாங்க. எந்த பேக்ரவுண்ட், எந்த டிஃபென்ஸ் எதுவுமே தெரியாது, ஹிந்தி கம்யூனிகேஷன் எதுவுமே அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. ஒரே வருஷம் ப்ரிப்பரேஷன். அந்த ஒரு வருஷத்துல இந்தியாவுடைய ஒரு டஃபஸ்டான தேர்வு, 5.5 லட்சம் பேர் எழுதி 36 வேகன்சில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில தியாகங்கள் அவங்க பண்ணாங்க. அந்த பெண்ணை பேட்டி எடுத்திருந்தா என்னோட சேனல்ல நீங்க பார்க்கலாம். அந்த பேட்டியில அவங்க கிட்ட கேட்ட, நீங்க எதை தியாகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே நான் சொன்னேன். ஏன்னா நீங்க எல்லாமே வந்து இப்போ இங்க இளம் சமூகத்தினர், இன்னைக்கு பாப்புலர் வேர்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டா. நீங்க சாப்பிட்றது, தூங்குறது, நீங்க என்ன மொழியில பேசுறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களோட கரியர் டிசிஷன்ஸ், உங்களோட பையிங் டிசிஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாவை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அந்த பெண் என்கிட்ட சொன்னது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோட சோசியல் மீடியா ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணேன். என் நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணேன். இந்த மாதிரி அடுத்த ஒரு வருடத்துக்கு என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க இங்கே தான். இந்த இடத்துல என்னை கோச்சிக்காதீங்க. உங்கள் போஸ்ட்டை நான் லைக் பண்ணுறதோ, இல்லை நான் போஸ்ட் ஷேர் பண்ணுறதோ, ரீல்ஸ் போடுறது, லைக் பண்ணுறது, அது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா ஒரே வருஷம் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ the success should decide who will follow and how many people will follow. ரெண்டாவது, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி நம்ம டிஃபென்ஸ் யோசிச்சோம் அப்படின்னா, வாழ்ந்து மறைந்த தெய்வம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அன்னைக்கு சொன்னது, நீங்க கலாம் ஹவுஸ் ஆஃப் கலாம் போனீங்கன்னா, நேற்று நான் போயிருந்த போது முதல்ல அந்த என்ட்ரிலேயே வச்சிருப்பாங்க, ஒரு தேசத்தோடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேச பாதுகாப்பு, இது ரெண்டுத்துக்கும் அடையறதுக்கான வழி அப்படின்றது தொழில்நுட்பம் மற்றும் நாலேஜ், நம்மளோட அறிவு. நம்ம வளைகுடா நாடுகள் மாதிரி எண்ணெய் வளம் அதிகமா இருக்க நாடுகள் கிடையாது. எடுத்து வித்து நம்ம எக்கனாமியை கொண்டு போகுது. நமக்கு அடிப்படையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய யூத். ஏன்னா we are the youngest country in the world. 50%க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க. யங் பாப்புலேஷன், வைப்ரண்ட் பாப்புலேஷன், ரொம்ப டேலண்டடான ஒரு பாப்புலேஷன். இந்த ஒரு அட்வான்டேஜை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த ட்ரீம் அப்படின்றது கண்டிப்பா வேணும். பெருசா திங்க் பண்ணுங்க, பெருசா ட்ரீம் பண்ணுங்க. சின்னதா உங்க இதுல சுருக்கிக்காதீங்க உங்களோட சிந்தனைகளை. அந்த டெம்ப்ளேட்டை விட்டுட்டு நம்ம வெளியில வரணும். +2 முடிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை மெடிக்கல் படிக்கணும். இன்ஜினியரிங் முடிச்சா அமெரிக்காவோட எம்பசியில போய் H1B விசா வாங்கிட்டு அடுத்தது போகணும். இந்த வாழ்க்கையை தாண்டி நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்படி அவர் யோசிச்சிருந்தாரு அப்படின்னா, நமக்கு ஆபரேஷன் சிந்தூர் போன வருடம் நடந்த போர்ல இந்தியாவை கவசமா காத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னோட நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு தெரியாத காலத்துல 1983ல போட்ட விதையை தான் இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணணும். மறந்துடாதீங்க. இன்னைக்கு நேற்று ஐயாவுடைய இல்லத்துக்கு போகும்போது
வட மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்டு வாசல்ல கும்பிட்டு போனாங்க. அதுல ஒரு ஸ்டோரியை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் நண்பர் சத்யா அவர்கள் இங்க தான் சொல்லியிருந்தார். சலீம் ஐயா அவர்கள் எல்லாம் எல்லை மாநிலங்களுக்கு போகும்போது, குறிப்பா குஜராத், நம்ம வந்து கான்ஃபிளிக் ஜோன் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறோம். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் அவங்க தான் முதல்ல நேரடியா ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே சலீம் ஐயா காலில் வந்து விழுந்தாங்க. ஏன்னா அந்த மொத்த சமூகத்தையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றினது அன்று இந்த மகான் யோசிச்ச அந்த பெரிய தாட். ஸோ ஆல்வேஸ் ட்ரீம் பிக். டிஃபென்ஸ்ல நம்ம இப்போ சுயசார்புன்ற அந்த பாதையை ஐயா 2020 விஷன் 2020 அவரோட புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். பட் சில நேரங்கள்ல நம்ம தடமாறி போகணும், நம்ம அந்த R&Dக்கு உண்டான எஃபர்ட்டை கொடுக்கல. இப்போ அதோடைய ஃபுல் ஃபிளெஜ்டு தாக்கம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 28 வயது ஆவரேஜ் ஏஜ் இருக்கக்கூடிய ஸ்கை ரூட் நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட்டை விண்ல ஏவி இருக்காங்க சேட்டலைட்ஸோட. 2014 ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு நம்ம கிட்ட ஸ்பேஸ்ல. இன்னைக்கு 2024 26ல 44 ஸ்டார்ட் அப் இருக்கு. பெருசா ட்ரீம் பண்ணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. இந்தியாவில் வாங்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டும் 3 லட்சம் கோடி. இந்தியா ஏற்றுமதியுடைய சந்தை அப்படின்றது இன்னும் பல லட்சம் கோடி. நீங்க ஒருத்தரும் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு கண்டுபிடிப்பை நீங்க பாதுகாப்பு துறைக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டை அசைச்சு பார்க்கறதுக்கு உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. நம்ம நாட்டோடைய உதவி இல்லாம யாரும் எந்த ஒரு இதற்கும் ஜெயிக்க முடியாதுன்ற தருணத்துக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஒரு 10 யூனிவர்சிட்டிக்கு சமம். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளவு பேர் உங்ககிட்ட பேச போறாங்க. கேபிட்டலைஸ், லிவரேஜ் பண்ணுங்க. டிஃபென்ஸ்ல உங்களுக்கு ஒரு என்ன முன்னெடுக்கணும், ஒரு ஆண்டர்பிரினரா, ஒரு இனோவேட்டரா, ஒரு சோல்ஜரா, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. ஹெல்ப்பியும் குழந்தை செல்வங்களே, உங்கள 100 APJs இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வரணும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயலலிதா.